जय गोपी जन वल्लभा गिरिवरधारी जय गोपी जन वल्लभा गिरिवरधारी यशोदनंदन व्रज जन रंजन यशोदनंदन व्रज जन रंजन यशोदनंदन व्रज जन रंजन यमुना तीरा वनचारी यमुना तीरा वनचारी जयो राधा माधवा कुंज विहारी हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे जय प्रभुपादा जय प्रभुपादा श्रील प्रभुपादा जय गुरुदेवा जय गुरुदेवा जय गुरुदेवा हरि बोल नित्य गौर हरि बोल। ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनासहितं कृष्णचैतन्यदेवम् श्री राधा कृष्ण पदान सगण ललिता श्री विशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिंधो दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे नमो विष्णुपदाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते महाविष्णु गोस्वामी निधि नामिने मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम्। ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ஹரே கிருஷ்ணா. நிறைய கேப் விழுந்துருச்சு மார்கழி மாசத்தினால. உங்க எல்லாருக்கும் அருமையான அசோசியேஷன் முகுந்த பிரபு கிடைச்சது உங்களுக்கு நினைக்கிறேன். அப்புறம் ஹிஸ் ஹோலினஸ் பக்தி விகாஸ் மகாராஜுடைய வியாஸ் பூஜையும் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. திருப்பதியில தானே பிரபு நடந்தது வியாஸ் பூஜா? திருப்பதியில நடந்தது. அதான், ஏன்னா உங்க காட் பிரதர் ஒருத்தர் அவரு போயிட்டு வந்து சொன்னாரு. அவர் சொன்னாரு திருப்பதியில நான் மகாராஜ் வியாஸ் பூஜைக்கு போயிட்டு வந்து அப்போ வந்து 10 தர்ஷன் பார்த்தேன் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட 10 தர்ஷன். ஏன்னா கூட்டமே இல்லையா. அவர் சொன்னாரு நான் பாட்டுக்கு பேண்டை கட்டி போயிட்டே இருந்தேன் நான். 1 மணிக்கு ஒரு தர்ஷன், 2:30 மணிக்கு. அவ்வளவு ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னாரு. ஸோ உங்க எல்லாருக்கும் கிடைச்சது. பட் நம்ம வாமனாவதாரத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், அது நடுவில் நிறுத்த வேண்டியதாக இருந்தது. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். இங்கே சென்னையில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. மதுரை மகோத்சவ்னு 17, 18, 19 ஜனவரி மாதம் பொங்கல் முடிஞ்ச அந்த வீக்கெண்டு மதுரை மகோத்சவம்னு ஃபுல்லாக கீர்த்தன். உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த கீர்த்தனியாஸ்லாம் வர வச்சு அவங்கெல்லாம் கீர்த்தன் பண்ணாங்க. முகுந்த பிரபு வந்திருந்தாரு. முகுந்த பிரபு உங்களுடைய திருநெல்வேலி ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு பிரபு இங்கே வந்திருந்தாரு. வந்து அவருக்கு பிரைம் ஸ்லாட்டு. அவருக்கும்
பக்தி பிருங்க கோவிந்த மகாராஜ்னு ஒரு மகாராஜ். ஸோ அவருக்கும் பிரைம் ஸ்லாட் ஈவினிங்ல கொடுத்தாங்க. ஸோ அவங்க கீர்த்தன் நல்லா ரொம்ப நல்லா அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் அது. நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க முகுந்த பிரபு அசோசியேஷனை. ஸோ நம்ம வாமனாவதாரத்தை தொடங்குவோம். அதே போல நீங்க திருப்புகழ் திருப்பாவை பிரச்சாரம் நடக்குதா பிரபு உங்க ஊர்லலாம்? திருப்பாவை நீங்க சொல்லிக்கிட்டே போவீங்க இல்லையா பிரபு? திருப்பாவை வந்து இந்த பஜனை மண்டலத்துல படிப்போம். ரெகுலர் வீதி பஜனை வந்து வந்துடும். ஹரிபோல் ஹரிபோல், சூப்பர். அதனால இந்த வருஷம் ஒரு சின்ன சேவை ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். திருப்பாவையுடைய ஒவ்வொரு பாட்டுலேருந்தும் நம்ம சங்க இலக்கியங்கள்ல என்னென்ன ஒற்றுமை அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம பத்மவாணி பிரபு கருணையினால அவர் ஃபேஸ்புக்கில் போட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட அவர் பிரபு அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணாரு. அடுத்த வருஷமும் கிருஷ்ணா வில்லிங் இது தொடரும். ஸோ அதே திருப்பாவி வேற வேற சங்க பாடல்கள்லாம் போட்டு பண்ணணும்னு ஆசை. ஸோ பார்ப்போம் பகவான் எப்படி நமக்கு இது பண்றாருன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம பலிமகராஜ் ஹெவன்லி பிளானட்ஸ் சொர்க்கலோகங்களை அவர் வெற்றி அடைந்தார். அந்த சொர்க்கலோகங்களை அவர் வெற்றி அடைந்த அந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அவர் எப்படி வந்து அவர் வெற்றி அடைகிறதுக்கு காரணம், அவருக்கு சுக்கராச்சாரியார் பிரகலாத் மகாராஜ் மாலை ஒன்று கொடுத்தார். சுக்கராச்சாரியார் வந்து யாகங்கள் பண்ணி அவருக்கு வந்து சிறந்த ரதம், வில், அம்பு இதெல்லாம் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஸோ இப்படியாக அவரை வந்து தயார் பண்ணாங்க. ரொம்ப தேவர்களிடத்தை தோற்று போய் எல்லாவற்றையும் இழந்த பலிமகராஜுக்கு வந்து சுக்கராச்சாரியருடைய கருணையினாலையும் பிரகலாத் மகாராஜ் கருணையினாலையும் இப்படிப்பட்ட ஒரு சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதை நம்ம பார்த்தோம் இது வரைக்கும். அதே போல சொர்க்கலோகங்களுடைய உயர்வு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். சொர்க்கம்ங்கிறது ரொம்ப நம்ம பூமியை விட அது அதிகமான வசதிகள் உள்ள இடம். நம்ம பூமியை விட அதிகமான வசதிகள் உள்ள இடம் அப்படின்னா நம்ம பொதுவா என்ன நினைச்சுக்கிறோம், இப்ப நம்ம வாழக்கூடிய சூழ்நிலைகள் விட அது பெட்டரா இருக்கணும். இல்ல, பூமியிலேயே பெஸ்ட் பிளேசஸ்ன்னு இருக்கு வாழ்க்கை நடத்துறதுக்கு. அதெல்லாம் விட அது நினைக்க முடியாத அளவுக்கு சுப்பீரியர். அதுதான் விஷயம். இப்போ ரீசெண்டா நீங்க எல்லாம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்கால ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இப்ப நடந்தது சமீபத்துல. என்னது? ட்ரம்ப் பதவி. ஜெய். எஸ் மாதாஜி அண்ட் பிரபுஜி. எஸ், ட்ரம்ப் வந்து பதவியேற்றிருக்கிறார். ரொம்ப நல்ல அருமையான லீடர் தான். பட் அவருடைய கொள்கைகள்லாம் வந்து வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களுக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. தெரியல அவர் என்னென்ன பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். பட் அந்த நாட்டை அவர் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல அவர் வந்து ரொம்ப கண்ணு கருத்துமா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த இமிகிரண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, மற்ற நாடுகள்ல இருந்து இல்லீகலா வர்றவங்க, அதை வந்து அவர் கம்ப்ளீட்டா தடுத்துருவேன்னு சொல்லியிருக்காரு. சட்டப்பூர்வமா வர்றவங்களுக்கும் சில விதிமுறைகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அவரு அதை முதல் ஸ்டெப்பா அவர் என்ன சொல்லியிருக்காரு, இது நடக்குமா இல்லைன்னு தெரியல. முன்னாடிலாம் அமெரிக்கால குழந்தை பிறந்தாலே அந்த ஊர்ல சிட்டிசன்ஷிப் உண்டு. அமெரிக்கால குழந்தை டெலிவரி ஆயிடுச்சுன்னா போதும், அது அமெரிக்கன் குழந்தை, அமெரிக்கன் பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க. அதனாலேயே என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடிலாம் நிறைய கம்பெனிஸ்ல வந்து ஃபாரின் ப்ராஜெக்ட்ல அனுப்பும் பொழுது அவங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னா இந்தியாவிலேருந்து பெரியவங்க எல்லாம் கூப்பிட்டு ஹெல்ப்புக்கு வச்சு அங்கே டெலிவரி பார்த்துருவாங்க. ஏன்னா அமெரிக்கால பிறக்கட்டும், அமெரிக்கால பிறந்தாதான் பாஸ்போர்ட் கிடைக்கும், நிறைய வசதிகள் கிடைக்கும் அப்படின்னு. இப்ப அவர் அதை நீக்க போறதா சொல்லியிருக்காரு. அது ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட். அந்த அனௌன்ஸ்மெண்ட்னால என்ன சிக்கல் அப்படின்னா, அது நியூஸ்ல கேள்விப்பட்டேன், நிறைய இந்தியன் பேரண்ட்ஸு இப்ப பிப்ரவரி 19 அவர் அந்த டேட்டை பிப்ரவரி 19 ட்ரம்ப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. 19க்கு அப்புறம் பிறந்த குழந்தைகளுக்கு அமெரிக்கன் பாஸ்போர்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டாராம் அவரு. அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த பிப்ரவரியில டெலிவரி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாருமே இந்தியன்ஸ்ல பல பேர் வந்து என்னோட குழந்தை எங்களுக்கு சிசேரியன் பண்ணி குழந்தைய வெளியில எடுத்துருங்க, 19ஆம் தேதிக்கு முன்னாடி பிறக்கிற மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு போன் வருதான். ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய வருதான் காலு. இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா நார்மலா டெலிவரி நடந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு உடம்பு நல்லா இருக்கும். சிசேரியன்ல நிறைய சிக்கல்கள்லாம் உண்டு. சிசேரியன் வந்து லைஃப் லாங்கா கெடுத்து விடும் உடம்ப. அது அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது ரொம்ப பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்கும். அது இங்க முதுகுல இன்ஜெக்ஷன் போடுவாங்க. லேடிஸ் இங்க எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும். அல்லது அனஸ்தீஷியா எது கொடுத்தாலும் பிரச்சனை. சிசேரியன் ஒன்ஸ் பண்ணியாச்சுன்னா அந்த உடம்பு வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு வரவே வராது.
அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு ரிஸ்கையும் அவங்க எடுக்க தயாரா இருக்கிறாங்க. அதே போல குழந்தைய வந்து நீங்க சிசேரியன் பண்ணி நேரம் கட்ட நேரத்துல எத்தையான எடுத்தோம்னா அந்த குழந்தைக்கு ஹெல்த்துக்கு பிரச்சனை வரலாம், நிறைய சிக்கல்கள் வரலாம். இருந்தாலும் அவங்க அந்த ரிஸ்கை ஏன் எடுக்கிறாங்கன்னா, அமெரிக்கன் பாஸ்போர்ட் அவ்வளவு முக்கியம். ஏன்னா அந்த நாட்டுல உள்ள லிவிங் கண்டிஷன்ஸ் இந்தியாவோட ரொம்ப சுப்பீரியர் அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர்களுக்கு வந்து அங்க விசா எக்ஸ்டெண்ட் ஆகல அப்படின்னோடனே ஒருத்தர் நயகரா ஃபால்ஸ்ல போய் குதிச்சுட்டார். அவர் இந்தியாவுக்கு வர்றதுக்கு பதிலாக தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். ஆனா இந்தியா அவ்வளவு மோசமா இல்ல, அது ரொம்ப தப்பு அந்த மாதிரிலாம் பண்றது. இங்க வந்து சிக்கல்கள் இருக்கு டெய்லி லைஃப்ல, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா இந்தியாவுக்கு வர சொன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்ற அளவுக்கு மோசமான ஊர்லாம் கிடையாது. இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப யூஎஸ்கே இந்த அட்ராக்ஷன் இருந்ததுன்னா அப்ப சொர்க்கலோகங்கள் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். நாம இப்ப சொல்ற சொர்க்கங்கள் வந்து இந்தியா, உலகத்துல இருக்கக்கூடிய அமெரிக்கா, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து இதே போல ரொம்ப சூப்பர்லேட்டிவ் கண்டிஷன்ஸ். அதாவது கஷ்டமே தெரியாது அங்க உள்ளவங்களுக்குலாம். அந்த மெட்டீரியல் லைஃப்னால இந்த டெய்லி லைஃப் கஷ்டம் தெரியாது. வேற மாதிரி ட்ரபிள் அங்க இருக்கும். மைண்ட் அங்க ட்ரபிள் பண்ணும். ஏன்னா சூரியன் வராது ஒழுங்கா. சூரியன் வரலன்னா மைண்ட் கெட்டுப்படும். ஆனா உடல் ரீதியாக ரொம்ப உங்களுக்கு கஷ்டமே வராதுங்க. அதாவது இதுக்கே மக்கள் இந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆகிறாங்கன்னா அப்ப அந்த சொர்க்கலோகங்களுடைய வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது வந்து இந்த பூமியில இருக்கிறத விட அதிகம். பிரபா சொன்னார், இந்த உலகங்கள்ல இருக்கக்கூடிய ரொம்ப மிக அழகான மிஸ் யூனிவர்ஸ் பெண்கள் இவங்களெல்லாம் விட சுப்பீரியர் வந்து அங்க ஹெவன்லி பிளானட்ஸ் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். அப்புறம் மகாபாரதத்திலேருந்து சொர்க்கத்தை விட எப்படி வைகுண்ட லோகம் ரொம்ப ஆன்மீக மயமானது, உயர்ந்தது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அப்ப அதுலேருந்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ வந்து இப்போ பலி மகராஜ் வந்து பெரிய சேனையோட அந்த இந்திரனுடைய ராஜ்யத்தின் வாசல்ல வந்து நிக்கிறாரு, சண்டை போடணும்னு பாக்குறாரு. அந்த இந்திரனுடைய ராஜ்யத்தின் பேர் என்ன இருக்கா? நம்ம ஸ்லோகங்களை பார்த்தோம். இருக்கா பிரபு யாருக்காவது? இந்திரனுடைய ராஜ்ய பட்டணம், இந்த பட்டணத்துக்கு ஒரு பேர் இருக்கு. அமராவதி அப்படிங்கிறதுதான் பேர். அமராவதிங்கிறது தான் அதனுடைய பேர். அந்த பட்டணத்துக்கு பேர் அமராவதி. ஸோ அந்த அமராவதி வந்து அந்த பட்டணத்தை தான் இவர் வந்து கான்கர் பண்ண போறாரு. ஸோ இவர் வந்து அந்த இதோட நிக்கிறாரு, போய் அந்த ஆர்மியோட வந்து நிக்கிறாரு. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லா நம்ம பார்த்தோம். ஹெவன்லி பிளானட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அதுல இருந்து வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ அப்போ இந்திரன் வந்து கேட்கிறாரு, 8th canto 8வது ஸ்கந்தம் 15வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம். யாராவது படிக்கலாம்? ஸ்லோகா டிரான்ஸ்லேஷன் 23, 24, 8, 15, 23, 24. ஹரே கிருஷ்ணா பிரபு. ப்ளீஸ். ஸ்லோகம் படிக்கணுமா பிரபு? ஸ்லோகம் அண்ட் டிரான்ஸ்லேஷன் மட்டும். 23 பதம் 20, அத்தியாயம் 15 பதம் 23. தாம் தேவதானிம் சவருத்தி நீபதிர் பஹி சமந்தாத் குருருதே பிரதன்யயா ஆச்சார்ய தந்தம் ஜலஜம் மகாஸ்வனம் தத்மௌ பிரயாயுஞ்சன் பயம் இந்திரயோஷிதாம். வேர்ட் டு வேர்ட் படிக்கணுமா பிரபு? வேண்டாம், வெறும் டிரான்ஸ்லேஷன். ஓகே. மொழிபெயர்ப்பு: எண்ணற்ற வீரர்களுக்கு மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபுபாதா. எண்ணற்ற வீரர்களுக்கு சேனாதிபதியாகிய விளங்கிய பலி மகாராஜன் இந்திரனின் இந்த வசிப்பிடத்திற்கு வெளியே தமது வீரர்களை திரட்டி எல்லா திசைகளிலிருந்தும் அதை தாக்கினார். தமது ஆன்மீக குருவாகிய சுக்கராச்சாரியாரால் அளிக்கப்பட்ட சங்கை அவர் ஊதினார். இது இந்திரனால் பாதுகாக்கப்பட்ட மங்கையருக்கு ஒரு பயங்கரமான சூழ்நிலையை உண்டாக்கியது. அடுத்து 24 படிச்சிட்டுமா? 24 படிச்சிருங்க ப்ளீஸ். பதம் 24. மகவாம்சத் அபிப்ரேத்ய பலே பரமம் உத்யமம்
சர்வதேவ கணோபேதோ குரும் ஏதது வாச்சக. மொழிபெயர்ப்பு: பலி மகாராஜனின் விடாமுயற்சியும் அவரது நோக்கத்தையும் கண்ட தேவேந்திரன் மற்ற தேவர்களுடன் தமது ஆன்மீக குருவாகிய பிரகஸ்பதியை அணுகி பின்வருமாறு கூறினார். ஜெய். இப்ப அவர் வந்து இந்திரன் வந்து என்கொயர் பண்றாரு. இந்திரன் வந்து கேக்குறாரு, இவ்வளவு பெரிய படம் எங்கேயிருந்து வந்தது? நம்ம வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து பலியை தோற்கடிச்சிட்டோமே, அவர் திரும்பி வரமாட்டார்னு நினைச்சோம், அவரு நம்ம வழிக்கே வரமாட்டார்னு நினைச்சோமே, இப்ப வந்து எப்படி வந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய சக்தியோட அவர் வந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இங்க இந்திரன் வந்து சொல்றாரு. பகவன் உத்யமோ பூயான் பலேர்ன பூர்வ வைரிணஹ அவிசஹ்யம் இமம் மன்யே கேனாசித் தேஜசோ ஊர்ஜிதஹ. அவர் சொல்றாரு, பலி வந்து உத்தியமகா, இந்த 25வது ஸ்லோகம், உத்தியமகான்னா ரொம்ப எந்தூசியாசம். பகவன்னா இவர சுக்கராச்சாரிய இந்த பிரகஸ்பதியை பார்த்து இந்திரன் கேட்கிறாரு. ஆக்சுவலா பகவான் அப்படிங்கிற சப்தம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா யார் இருந்தாலும் அவங்களுக்கு பயன்படுத்தலாம். பகவான்கிற சப்தம் இருக்கு, எனி பவர்ஃபுல் பர்சனுக்கு. ஆக்சுவலா ஆனா பகவான் அப்படிங்கிறதுக்கு ஒரு முழு அர்த்தம் வந்து வாசுதேவரைத்தான் குறிக்கும். இந்த விஷ்ணு புராணத்துல ஒரு தனி அத்தியாயமே பராசர மகரிஷி வச்சிருக்காரு. பராசர மகரிஷி வியாசருடைய அப்பா. அவர் ஒரு தனி அத்தியாயம் வச்சிருக்காரு விஷ்ணு புராணத்துல, பகவான்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு. பகவான அழகா பிரிச்சு ப க வ அப்படி ஒரு அர்த்தம் கொடுப்பாரு. அப்புறம் பக பிளஸ் வ அப்படி ஒரு அர்த்தம் கொடுப்பாரு. அப்புறம் பகவான் அப்படிங்கிற முழு வார்த்தைக்கும் அர்த்தம் கொடுப்பாரு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. பகவான்கிற வார்த்தைய 3ஆ பிரிப்பாரு, 2ஆ பிரிப்பாரு, அப்புறம் முழுசா வச்சு எல்லாத்துக்கும் அழகா அர்த்தம் கொடுப்பாரு. அர்த்தம் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பகவான் அப்படிங்கிற சப்தம் பரம்பொருளை குறிக்கும் பொழுது வாசுதேவனுக்கு மட்டுமே பயன்படும் அப்படிங்கிறார். சரி, அப்ப பரம்பொருள், அப்ப பகவான்கிற சப்தம் வேற யாருக்காவது பயன்படுச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த பகவான்கிற சப்தம் நாரத முனிக்கு உண்டு, யாக்ஞவல்கியர், வசிஷ்டர் போன்ற ரிஷிகளுக்கு உண்டு, அதே போல இங்க பிரகஸ்பதி, தேவகுரு பிரகஸ்பதிக்கு உண்டு. இப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்களே, இது பயன்படுத்தலாமா? தேவர்கள் இந்திரன், அக்னி, இவங்களுக்கெல்லாம் கூட பகவான் அப்படிங்கிற சப்தத்தை பயன்படுத்தி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இவங்க எல்லாருமே பரம்பொருளா, முழுமுதற் கடவுளா அப்படின்னு கேட்டா, இவர் சொல்றாரு, பராசர மகரிஷி சொல்றாரு விஷ்ணு புராணத்துல, அப்படி இல்லை, மற்றவங்களுக்கு அதை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தினா என்ன அர்த்தம்னா, பூஜ்ய பதார்த்தம். பூஜ்யம்னா அவர்கள் மதிப்புக்குரியவர்கள், ரொம்ப மதிக்கத்தக்கவர்கள், மரியாதைக்குரியவர்கள் அப்படிங்கிற சென்ஸ்ல பகவான்ற சப்தம் பயன்படுமே ஒழிய அவங்க பரம்பொருள்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இந்த நம்ம ஊர்ல ஒரு விஞ்ஞானி இருந்தார், சர் சி.வி. ராமன் அப்படின்னு ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவருக்கு சர் பட்டம் கொடுத்தாங்க. ஏன்னா அவர் விஞ்ஞானத்துல நிறைய கண்டுபிடிச்சார் அவர் அந்த காலத்திலேயே. அதனால சர் சி.வி. ராமன் அவருக்கு பேரு. அதே போல கிரிக்கெட்லயும் இந்த சர் பட்டம் உண்டு. கிரிக்கெட்ல வந்து ரிச்சர்ட் ஹேட்லின்னு ஒருத்தர் இருந்தார் நியூசிலாந்துல. நீங்க கிரிக்கெட் முன்னாடிலாம் பார்த்துருக்க பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த பேரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். விவியன் ரிச்சர்ட்ஸ்னு வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு பிளேயர் இருந்தார். அதே போல இங்கிலாந்துல அயன் போத்தம்னு, இவங்களுக்கெல்லாம் சர் பட்டம் கொடுத்தாங்க. சர் ரிச்சர்ட் ஹேட்லி, சர் விவியன் ரிச்சர்ட்ஸ், சர் இயான் போத்தம் அப்படின்னு சொல்லி. நம்ம ஊர்ல கவாஸ்கர்னு ஒரு பிளேயர் இருந்தார். அவருக்கு தரேன்னு சொன்னாங்க, வேண்டான்ட்டு. ஏன்னா அது இங்கிலாந்து கொடுக்குற பட்டம். அவர் சொல்றாரு, நீங்களாம் திருட்டு பயலுக, எங்களை 300 வருஷம் ஆண்டு அடிமைப்படுத்தி எங்க சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனீங்க, நீ யாரா எனக்கு பட்டம் கொடுக்க அப்படின்னு கத்தி விட்டாரு அவர். சார் பெரிய பிளேயர் அவர் இருந்தா கூட அவர் வேண்டான்னுட்டார் சர் பட்டம். ஆனால் அதே போல டான் பிராட்பன் ஆஸ்திரேலியால இருந்தார், அவருக்கெல்லாம் சர் பட்டம் கொடுத்தாங்க. அப்ப அந்த சர் பட்டம் யாருக்கு கொடுப்பாங்க? விஞ்ஞானத்திலேயோ அல்லது விளையாட்டுலேயோ அல்லது எதுலேயோ அதுல பயங்கரமா அச்சீவ் பண்ணவங்களுக்கு அந்த சர் பட்டம் உண்டு. ஆனா இப்ப நம்ம சார் அப்படிங்கறத எல்லாரையும் கூப்பிடுறோம் இல்லையா? சார் இங்க வாங்க, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கோ இல்லை எங்க போனாலும் சரி, ஒரு பெரியவங்களை பார்த்தா சார் எப்படி இருக்கீங்க, சார் நல்லா இருக்கீங்க. இப்ப சார்னு பேசுறதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா பத்மாவணி பிரபு நான் சொல்றது கரெக்டா? யார் அந்த சார் அப்படின்னு பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டுல. சார் நல்லா இருக்காருன்னு கேட்டாலே அவன் சண்டைக்கு வரான், என்னங்க என்ன போய் சார்னு சொல்றீங்க அப்படின்னு. சார்னு பேசவே முடியல இப்ப இல்லையா? யார் அந்த சார்? சார் என்று மட்டும் சொல்லிடாதீங்க, அப்படி சொன்னாலே பிரச்சனைன்னு.
அதனால அது வேற. தமிழ்நாட்டுல சார்னாலே இன்னைக்கு பிரச்சனை. ஆனா வந்து சாருங்கிற பட்டம் வந்து அந்த மாதிரி அச்சீவ் பண்ணவங்களுக்கு தான் கொடுக்கறது. ஆனா நம்ம எல்லாரையும் மரியாதைக்குரிய எல்லாரையும் சார் சார் வாங்க போங்கன்னு கூப்பிடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பெரிய டைட்டில நம்ம ரெஸ்பெக்டபிள் பீப்புள் எல்லாருக்கும் பயன்படுத்துறோம். அதுதான் அதனுடைய மீனிங். அதுக்காக இவங்க எல்லாருமே சர் சி வி ராமனை போல விஞ்ஞான கண்டுபிடிப்பு பண்ணவங்க கிடையாது, அல்லது விவியன் ரிச்சர்ட்ஸையும் ஹேட்லியும் போல கிரிக்கெட்ல பெருசா சாதிச்சவங்களும் கிடையாது. அப்படி கிடையாது, மரியாதைக்குரியவர்கள். அதனால சார்னு கூப்பிடுறோம். அந்த அதே பட்டத்தை இங்க யூஸ் பண்றோம். அதே போல பகவான்கிற பட்டம் பரம்பொருளுக்கே உரியது, வாசுதேவருக்கே உரியது. வாசுதேவர், நரசிம்மர், பகவான் ராமச்சந்திரர் எல்லாருக்குமே உரியது. ஆனா அதை ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் சில இடங்கள்ல நம்ம பயன்படுத்துறோம். ஏன் அப்படின்னா அவர்களை மரியாதைப்படுத்துவதற்காக, அவங்களை ரொம்ப மதிப்போட கூப்பிடுறதுக்காக அப்படிங்கிறது விஷ்ணு புராணத்துல வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால இந்த இதுல வந்து பகவான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இப்படி இருக்காங்களே, இவ்வளவு பவர்ஃபுல்லா அவர் வந்திருக்கிறாரே, திரும்பி எங்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே இப்ப வந்து அப்ப அதுக்கு அது சொல்றாரு, இந்த பலி வந்து இந்த உலகத்தையே சாப்பிட்டுருவாரு போல இருக்கு. பலி வந்து 10 திசைகளிலும் தன்னுடைய நாக்கை நீட்டி இந்த உலகத்தையும் முழுங்குற அளவுக்கு பவர்ஃபுல்லா வந்திருக்கிறாரு. அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்கேருந்து இவருக்கு பலிக்கு இந்த ஸ்ட்ரென்த் வந்தது அப்படின்னு கேக்குறாங்க. 27வது ஸ்லோகம். நீங்க யாராவது ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன் படிக்கலாம். हरे कृष्ण प्रभु। ब्रूहि कारणम् एतस्य दुर्दर्शत्वस्य मत्रिपोः ओजः सहो बलं तेजो यद एतत् समुद्यमः। மொழிபெயர்ப்பு: பலி மகாராஜனின் பலம், முயற்சி, ஆதிக்கம் மற்றும் வெற்றி ஆகியவற்றிற்கு காரணம் என்ன? அவர் எப்படி இவ்வளவு உற்சாகத்தை பெற்றார்? அன்புடன் எனக்கு கூறுவீராக. ஹரே கிருஷ்ணா. அப்போ எங்கேருந்து வந்ததுன்னு அப்ப அவரு சொல்றாரு, பதில் வந்து பிரகஸ்பதி வந்து சொல்றாரு, இப்ப வந்து அவரை யாருமே வந்து ஜெயிக்க முடியாது. 29ல வந்து 29 ஸ்லோகத்துல சொல்றாரு, யாருமே ஜெயிக்க முடியாது. 29 டிரான்ஸ்லேஷன் மட்டும் படிக்கலாம். ஹரே கிருஷ்ண பிரபு, நான் படிக்கிறேன். மிகவும் சக்தி வாய்ந்த பலியை உம்மாலோ உமது ஆட்சியாலோ வெல்ல முடியாது. உண்மையில் அவர் இப்போது பிரம்ம தேஜஸ் எனப்படும் பரம ஆன்மீக சக்தியை பெற்றிருப்பதால் பரமபுருஷ பகவானை தவிர வேறு ஒருவராலும் அவரை வெல்ல முடியாது. யமராஜரின் முன் ஒருவராலும் நிற்க முடியாது. அது போலவே இப்போது பலிராஜனின் முன் ஒருவராலும் நிற்க முடியாது. அப்ப எப்படி யமன் வந்தா யாரும் கவுண்டரே பண்ண முடியாதோ அந்த மாதிரி பவர்ஃபுல்லா வந்து பலி மகாராஜ் மாறிட்டாரு. ஏன் அப்படி மாறினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்ம தேஜ சமேதிதம். பிரம்ம தேஜகா, அதாவது வேதம் படித்தவர்கள் வேதத்தை முறைப்படி சொல்லி முறைப்படி யஜ்யம் பண்ணி அவருக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்குறாங்க. அதனால உன்னால எதுவும் செய்ய முடியாது. அதனால பிரம்ம ஜானாதி இது பிராமணா. பிராமணா அப்படிங்கிற வார்த்தைக்கு மொத்தம் 3 பொருள்கள் உண்டு. முதல்ல இன்னைக்கு காலத்துல பிராமணா அப்படின்னா அது ஒரு ஜாதியோட பெயர், அவ்வளவுதான். அது தமிழ்ல பார்ப்பான் அப்படின்னு. ஆக்சுவலா பார்ப்பான்ங்கிறது ரொம்ப நல்ல வேர்டு. அது குறுந்தொகை, புறநானூறு, அகநானூறுல எல்லாம் பார்ப்பான்ங்கிற வார்த்தை வருது. ரொம்ப நல்ல வார்த்தை. அது எல்லாரும் என்ன பண்றாங்க, அட்டாக் பண்ணி அது பார்ப்பான்னு சொன்னா அது ஏதோ இழிவுன்னு நினைச்சுக்கிறான் எல்லாரும். பார்ப்பான்னு வந்து சொல்றா, திட்டுறது, இழிவுபடுத்துறது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு போராட்டம் வேற நடந்தது. எங்களை பார்ப்பனர்கள் என்று சொல்லக்கூடாது, பிராமணர்கள்ட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஊர்வலம் போனாங்க. ஆனா நான் சொன்னேன், சார் ஆக்சுவலா பார்ப்பான்ங்கிறது தான் நல்ல வார்த்தை, ஏன்னா அது தமிழ் வார்த்தை. பிராமணர்கள் வந்து சான்ஸ்கிரிட், தமிழ்ல தானே பார்ப்பான்னு சொல்றான், ஏன் கோச்சுக்கிறீங்க நீங்க அப்படின்னு. ஆனா இப்போ உள்ள பிராமணர்கள் பல பேருக்கு பார்ப்பான்னு சொன்னா கோபம் வருது. ஏன் கோபம் வருதுன்னா, அவன் என்னங்கிறான், டேய் நான் சாஸ்திரம் சொன்னபடி நடக்கவே இல்லை, என்ன ஏன்டா பாப்பான்னு சொன்னேங்கிறான். கரெக்ட், நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே. சாஸ்திரம் சொன்ன விதங்கள்ல 6 தொழில்களை அது பார்ப்பனர்களுக்கு சாஸ்திரம் விதிக்குது. ஓதுதல், ஓதுவித்தல், வேதம் சொல்றது, வேதம் சொல்லி கொடுக்கறது. வேட்டல், வேட்டுவித்தல். வேட்டல்னா யஜ்யங்களை வந்து செய்யறது, செய்விக்கிறது, யாருக்காவது போய் செஞ்சு வைக்கிறது. அதே போல தானம் பெறுதல், தானம் கொடுத்தல்.
இந்த மாதிரி 6 தொழில் பார்ப்பான் அப்படின்னு சொல்றாங்க சிலப்பதிகாரத்துல. 6 தொழில உனக்கு விரிச்சிருக்கு. இந்த 6 தொழில வந்து ஓரளவு கொஞ்சம் பேர் தான் செய்யறாங்க அந்த பார்ப்பன சமூகத்திலேயே, பாக்கி எல்லாரும் செய்யறது கிடையாது. அதனால இந்த பிரம்ம தேஜஸ் நம்ம சொல்றது வந்து அந்த ஜாதி ரீதியாக ஒரு பிராமண ஃபேமிலியில பிறந்திருக்கான், அவன் பார்ப்பன குடும்பத்துல பிறந்திருக்கான், பார்ப்பான். அது ஒரு கேட்டகரி. அவனுக்கு என்ன அப்படின்னா அப்ளிகேஷன்ல போட்டுக்கலாம், ரிலிஜன் ஹிந்து, கேஸ்ட் பிராமின், சரியா போச்சு, அவ்வளவு. அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இன்னொன்னு இருக்கு, வர்ண ரீதியான பிராமணன். வர்ண ரீதியான பிராமணன் அப்படிங்கிறவன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா அவன் வேதங்களை படிச்சு அதுக்குரிய தொழில் செய்து இன்னைக்கு இருக்காங்க எல்லாருமே. இந்த வைதிகம் பண்றவங்கள பல பேர் அப்படிதான். ஸோ வேதம் படிச்சு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு பக்கம் இந்த சொசைட்டி அவங்கள மதிக்க மாட்டேங்குது, பயங்கரமா ஏசுறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல நாத்திக மக்கள்லாம் மேடையில திட்டிவிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிடுறான், ஆனா மேடையில திட்டுறான். சினிமாலாம் அப்படி இழிவுபடுத்துறாங்க அந்த வைதிகர்களை, அவ்வளவு மோசமா ட்ரீட் பண்றாங்க எல்லாரும். சினிமால அவன் ஒரு ஜோக்கர், அவன் வியூதியோ அல்லது நாமத்தையோ போட்டு கொண்டு வந்தால் அவனை ஒரு காமெடி கேரக்டரா காமிச்சு அவனை வந்து ஒண்ணுத்துக்குமே லாயக் இல்லாதவன், அவனை எல்லாரும் கிண்டல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு எவ்வளவு கொச்சைப்படுத்தணுமோ அத்தனையும் கொச்சப்படுத்துறாங்க. இத்தனையும் மீறி அவங்க அந்த வேதத்தை காப்பாற்றணும்னு சொல்லி இருக்கிறாங்க. வர்ண ரீதியான பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி பேரு. அது இன்னொரு கேட்டகரி பிராமணா அப்படின்னா பிரம்ம ஜானாதீதி பிராமணா, அதாவது பரம்பொருளை உணர்ந்தவன், பரம்பொருளை முழுக்க உணர்ந்தவன். திருப்பானாழ்வார், நம்மாழ்வார், இதை போன்ற ஆழ்வார் பெருமக்கள், அதே போல பல டிவோட்டிஸ், துக்காராம், இவங்கெல்லாம் வந்து காட் ரியலைஸ்ட், ஹரிதாஸ் தாக்கூர், இவங்கெல்லாம் காட் ரியலைஸ்ட். ஸோ அவங்கெல்லாம் வந்து பிரம்மத்தை உணர்ந்தவர்கள், அதனால் பிராமணர். பிரம்மம் என்றால் கிருஷ்ணர், பிரம்மம் என்றால் நரசிம்மர், பிரம்மம் என்றால் ராமர். ஸோ அதனால பிரம்மம் அப்படின்னா ரொம்ப மிகப்பெரிய பரம்பொருள், அதுக்கு மீறி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள், பரம்பொருள் அது. ஸோ அதை உணர்ந்தவர்கள். இந்த பிரம்ம தேஜஸ் அப்படின்னா பிரம்மம்னா வேதத்தையும் குறிக்கும். அந்த வேதத்தை சொல்லி வேதத்துல இருக்க யஜ்யம் பண்ணி அதுல கிடைச்ச பவர் அது. அந்த பவர் வந்து பிரம்ம தேஜஸ் இருக்கு, அதனால நீங்க அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது, யமராஜ் மாதிரி அவர் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ப்ரகஸ்பதி வந்து இங்க வந்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அவருடைய குரு மகாராஜ அவரு ஃபாலோ பண்ணி பவர்ஃபுல்லா இருக்கிறார் அப்படிங்கிறார். அவருடைய குரு மகாராஜோட இன்ஸ்ட்ரக்ஷனை பலி ஃபாலோ பண்ணி பலி பவர்ஃபுல்லா இருக்காரு. அதுதான் ஸ்லோகம் 28. டிரான்ஸ்லேஷன், ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன் படிக்கலாம். பிரபு உங்களுக்கு வீடியோ வரல பிரபு. வீடியோ பிரபு நான் ஆக்சுவலா அதான் சொல்லணும்னு நினைச்சேன், இருங்க நான் ஓகே சாரி, நடுவில் ஒருக்கா நான் வீடியோ கட் பண்ணேன், சின்ன ஒரு இது உங்களுக்கு அனுப்பணுங்கிறதுக்காக, அதுக்கப்புறம் வரல. சரி சரி, இப்போ வந்துருச்சா? ஓகே ஓகே சாரி, நான் அதான் எனக்கும் தெரியல இங்க எனக்கு. சரி உங்கள்கிட்டேருந்து கேட்கணும்னு நினைச்சேன் நான். ஓகே 28 ப்ளீஸ் ப்ளீஸ். ஸ்ரீ குரு உவாச்ச ஜானாமி மகவான் சத்ரோர் உன்னதேர் அஸ்ய காரணம் சிஷ்யாயோபப்ருதம் தேஜோ ப்ருகுபீர் பிரம்மவாதிபிஹி. மொழிபெயர்ப்பு: தேவர்களின் ஆன்மீக குருவான பிரகஸ்பதி கூறினார், இந்திரா, உன்னுடைய எதிரியின் பலத்துக்கு காரணம் எனக்கு தெரியும். பிராமணர்களான பிருகு முனியின் சந்ததியினர் தங்களது சீடரான பலி மகாராஜனிடம் திருப்தி அடைந்து அத்தகைய அசாதாரணமான சக்தியை அவருக்கு அளித்துள்ளனர். பொருளுரை படிக்கணுமா பிரபு? எஸ் ப்ளீஸ். பொருளுரை: தேவர்களின் ஆன்மீக குருவாகிய பிரகஸ்பதி இந்திரனிடம் அறிவித்தார், சாதாரணமாக பலியாலும் அவரது படைகளாலும் இத்தகைய பலத்தை அடைய முடியாது. ஆனால் பிராமணர்களான பிருகு முனிவின் வம்சத்தினர் பலி மகாராஜனிடம் திருப்தி அடைந்து அவருக்கு இந்த ஆன்மீக சக்தியை அளிப்பதாக தெரிகிறது. அதாவது பலி மகாராஜனின் வீரம் அவருக்கு சொந்தமானது அல்ல, அது புகழ்பெற்ற அவரது குருவாகிய சுக்கராச்சாரியருக்கு சொந்தமானதாகும். எஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ எஸ்ய பிரசாதான் ந கதிகி குதோ அபிஹி என்று நமது அன்றாட பிரார்த்தனையில் நாம் பாடுகிறோம். ஆன்மீக குருவின் திருப்தியினால் ஆன்மீக முன்னேற்றத்தில் ஒருவரால் அசாதாரணமான சக்தியை பெற முடியும். ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஒருவரது சொந்த முயற்சியை விட ஆன்மீக குருவின் ஆசீர்வாதங்கள் அதிக சக்தி வாய்ந்தவையாகும். நரோத்தமதாஸ் தாகூர் கூறுகிறார், குரு முக பத்ம வாக்கிய சித்தேதே கரியா ஐக்கிய ஆர நா கரிய மனே ஆசா.
முக்கியமாக ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஆன்மீக குருவின் உண்மையான கட்டளையை ஒருவர் நிறைவேற்ற வேண்டும். இவ்வாறாக பரம்பரா முறையினால் பரமபுருஷனிடம் பகவானிடமிருந்து வரும் ஆதியான ஆன்மீக சக்தியை ஒருவரால் அடைய முடியும். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயே விதுகு. ஹரே கிருஷ்ணா. ஹரிபோல். சோ இதுல பிரபுபாத் சொல்றாரு, நம்மளோட சொந்த முயற்சியோட குரு மகராஜுடைய கருணை ரொம்ப முக்கியம் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு. அதனாலதான் நம்ம அந்த மங்களாரத்தி பாடும்பொழுது குரு அஷ்டகத்துல அவருடைய கருணையை நம்ம வேண்டுறோம். அதே போல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, குருவுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம சின்சியரா எடுத்து நம்மளோட மைண்டோட பொருத்திக்கணும். குரு பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாரு, எல்லாத்தையும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா தெரியாது. அதுல ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம எடுத்து நம்மளால எது மேக்சிமம் பண்ண முடியுதோ அதை எடுத்து நம்ம ரொம்ப சின்சியரா பண்ணாலே போதும். அதே போல சில பக்தர்கள் இருக்காங்க, ரொம்ப டாப் கிளாஸ் டிசைபிள். அவங்க எல்லாம் குரு சொல்றது, அதாவது பொதுவா எப்படின்னா, குரு சொல்றதுல எது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, நமக்கு கஷ்டம் இல்லாம இருக்கு, முதல்ல அதையாவது எடுத்து ஃபாலோ பண்ணணும். கஷ்டமான விஷயங்களை விட்டுருவோம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம நமக்கு பிடிக்காத விஷயங்களை குரு சில சமயம் சொல்லுவார், அது கூட விட்டுருங்க. நமக்கு பிடிச்ச விஷயங்கள், நமக்கு ஈஸியான விஷயங்கள் எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணாலே அவருடைய கருணை கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும். அப்புறம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். சில டிசைபிள்ஸ் இருக்கிறாங்க, அதாவது குரு சொல்லக்கூடிய விஷயங்கள் தனக்கு பிடிக்காம இருந்தாலும், தனக்கு சிரமமாக இருந்தாலும் அவர் சொல்லிட்டாரேன்னு ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது நான் பலமுறை சொன்னதுதான். வேதநாராயணன் பிரபு 18 வருஷம் சியாட்டல்ல இருந்தாரு. அந்த ஊரை விட்டுட்டுலாம் வரவே முடியாது. நான் சொன்னேன், இப்ப அந்த அமெரிக்கால பாஸ்போர்ட் வாங்கணுங்கிறதுக்காக மக்கள் எப்படிலாம் ரிஸ்க் எடுக்கிறாங்க பாருங்க. சிசேரியன் பண்றாங்கிறான், குழந்தையே ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறான். அப்படியெல்லாம் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு ஊர், அதுல எல்லாத்தையும் இருந்துட்டு அவரை மகராஜ் நீ இந்தியாவுக்கு வந்துரு அப்படின்னோடனே பிரபு வந்துட்டார். சரி, அப்படித்தான் இங்க இந்தியாவில நிம்மதியா ஒரு வாழ்க்கை இருக்குன்னு பார்த்தா அவருக்கு ஆரம்ப காலங்கள்ல ரொம்ப சிரமம். என்கிட்ட அதெல்லாம் சொன்னார். ஒரு தடவை வீடை கட்டுறதுக்கு ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு மகராஜிட்ட சொன்னார், மகராஜ் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னோன்னா மகராஜ் சொன்னாராம், தட் கான்ட்ராக்டர் இஸ் கோயிங் டு சீட் யூ அப்படின்னு, ஹி வில் சீட் யூ டெஃபினெட்லி அப்படின்னு. அதே போல ஏமாந்து விட்டார் பிரபு. ஏமாந்து சில பணங்கள் அதுல நஷ்டமாச்சு. இங்க இந்தியால ஒரு 2-3 வருஷம் ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. அங்கேருந்து வரும்போது வீட்டை வித்துட்டு லாஸ்ட்ல வித்தாரு. அதான் நான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் அதான் கேட்டேன், ஐயோ பிரபு நீங்க கொடுத்துட்டு வந்துட்டீங்களே வீட்டை, கண்ணா பின்னான்னு ரேட் இருக்குமே இப்ப. ஏன்னா பல கோடி அவருக்கு வந்திருக்க வேண்டியது பணம். அவர் எதை பத்தியுமே கவலைப்படல. மகராஜோட இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு அப்படி அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணதுனாலதான் இன்னைக்கு உங்களை போன்ற வைரம் வைடூரியத்தை விட உயர்ந்த பக்தர்கள் அவருக்கு கிடைச்சிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிவோட்டியும் அவ்வளவு வேல்யூபிள் ஜெம். அது ஏன் பகவான் கொடுத்துருக்காரு வேதநாராயணன் பிரபுவுக்கு அப்படின்னா, பிரபு அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களை மாதிரி பக்தர்கள் கிடைக்க அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் கிடைக்கும். பிரபு அவ்வளவு இழந்திருக்காரு லைஃப்ல. கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அன்னைக்கு திருச்செந்தூர்ல அவரை நான் பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது நானும் என் ஒய்ஃப் அதான் பேசிட்டு போனோம், எப்படி இவரு இந்த மாதிரி இருக்காரு. ஏன்னா இழந்ததுக்கு புலம்புவாங்க மக்கள், அந்த புலம்பலே கிடையாது அவர்கிட்ட. அவர் பாட்டு ஜாலியா இருக்காரு. எப்படின்னா மகராஜ் சொன்னாரு வந்தாச்சு அவ்வளவுதான் அப்படின்ட்டாரு. அப்ப மகராஜ் ஒரு விஷயம் சொல்றாரு, அதை நான் செய்யறேன், அதனால எனக்கு நிறைய லாபம் கிடைக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சில சமயம் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, குரு மகராஜ் தனக்கு பிடிச்ச காரியங்களை சொன்னா ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா செய்வாங்க. அது வேற. நமக்கு பிடிக்காத காரியங்கள், கஷ்டமான காரியங்களை பண்ணணும், அது ரொம்ப கஷ்டம். அதை பிரபு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்ம அட்லீஸ்ட் பிடிச்ச காரியங்களை அது பண்ண ஆரம்பிக்கணும். நமக்கு சுலபமான காரியங்களை பண்ணி மகாராஜ்கிட்ட வேண்டி குரு அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுப்பாரு. ஸோ பலி மகராஜ் குருவை சின்சியரா சர்வ் பண்ணதுனால அவருக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் பயங்கரமா கிடைச்சிருக்குது. அதைத்தான் இங்க பிரபுபாத் சொல்றாரு, குருவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கணும், ரொம்ப காம்ப்ளிகேட்டா பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சு கஷ்டப்படக்கூடாது. ஏதாவது ஒன்று எடுத்து நம்மளால நம்ம கெப்பாசிட்டிக்குள்ள என்ன இருக்கோ அதை கரெக்டா பண்ணிக்கிட்டே வரணும். எங்க குரு மகாராஜ் காலச்சக்கர பிரபுக்கு ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, காலச்சக்கரா ஆல்வேஸ் ஸ்டிக் டு பாகவதம் அப்படின்னு. அப்படியே பிடிச்சுட்டார் வருது. காலச்சக்கர பிரபு அப்படியே உடும்பு பிடிப்பாங்களா அந்த மாதிரி பிடிச்சுட்டார். அவர் அப்ப பிடிச்சதுனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் எங்க போனாலும் பாகவதம் கிளாஸ். இப்ப இது எடுத்துட்டு இருக்காரு, பக்தி வேதாந்தா கோர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு போல, பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவ், பக்தி வேதாந்தா. பக்தி வேதாந்தா டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்தி வேதாந்தா கிளாஸ் அந்த எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு பிரபு கிளாஸ் எடுக்கிறாரு.
மிகப்பெரிய ஒரு ஃபார்ச்சுனேட் சர்வீஸ் இது. ஸோ என்ன காரணம் அப்படின்னா மகராஜுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை அவர் பிடிச்சிருந்ததுனால. அதே போல வேதநாராயண் பிரபு பற்றி நான் சொன்னேன். ஸோ பலி மகராஜ் நம்ம பார்த்தது கிடையாது, ஆனால் இவங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம் நம்ம காலத்திலேயே. ஸோ அப்படி சொல்றாரு. அப்போ 29 பிரபு ஆல்ரெடி படிச்சுட்டாரு. அப்போ யாருமே நீங்கள் பலியை வந்து பலி மகராஜ் முன்னாடி நிற்க முடியாது, ஏன்னா அவர் குரு மகராஜுடைய கருணையோட வர்றாருன்னு. இப்போ இந்திரன் ஒரு சின்ன தவறு செய்துட்டாரு. இந்திரன் உடனே என்ன கேட்டிருக்கணும், அப்படியா அவர் வந்து அவர் குரு கிட்ட சர்வ் பண்ணியிருக்காரா, அப்ப நான் உங்களுக்கு சர்வ் பண்ணா நான் வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? இந்திரன் கேட்கல, அவருக்கு தோணலை கேட்கணும்னு. அதனால அர்த்தம் பலி மகராஜ் அவருடைய குருவுக்கு சர்வ் பண்ணி சுக்கராச்சாரியாருக்கு சேவை பண்ணி இவ்வளவு சக்தி கிடைச்சது. இப்ப நான் உங்களுக்கு சேவை பண்றேன், நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன், அப்ப எனக்கு அந்த சக்தி கிடைக்குமான்னு கேட்கணுமா இல்லையா? கேட்கல. இதைத்தான் பிரகஸ்பதி எதிர்பார்த்தாரு. அதான் சொல்றாரு, டேய் பலி அவருடைய குருவுக்கு சர்வ் பண்றாரு அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு என்ன சொல்லணும், இந்திரன் நான் உங்களுக்கு சர்வ் பண்ணலாமான்னு கேட்கணும். கேட்கலன்னொன்னே பிரகஸ்பதி முடிவு பண்ணிட்டாரு, சரி இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான், இப்போதைக்கு அவன் தயாரா இல்ல, அதனால நம்ம வந்து அவனை விட்டுதான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்கலன்னொன்னு அடுத்த சாய்ஸ் கொடுக்குறாரு. குரு என்னைக்குமே கை விட்டுற மாட்டார் மக்களை, அது ரொம்ப முக்கியம். குருங்கிறவர் நீ சரியில்லையா ஒழிஞ்சு போ, உன்னை சாபம் கொடுத்து உன்னை துரத்தி விட்டுறேன், அந்த மாதிரி ஆன்மீக குரு செய்யவே மாட்டார். நம்ம அவர்கிட்டேருந்து பிச்சுக்கிட்டு வந்தாதான் உண்டு. நீங்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு போனவங்கள கூட பிரபுபாத் வந்து காப்பாத்திருக்கிறார். பிரபுபாத் வந்து பிரபுபாதோடைய ஷெல்டரை விட்டுட்டு போனவங்க எல்லாம் கூட பிரபுபாத் வந்து காப்பாத்திருக்கிறார். இங்க வந்து பிரகஸ்பதியும் அதே மாதிரிதான். இந்த மாதிரி இந்திரன் கேட்பான்னு அவர் எதிர்பார்த்தாரு, கேட்கல. சரி அவனுக்கு அடுத்த லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 30வது ஸ்லோகத்துல சொல்றாரு. 30 யாராவது ஸ்லோகா டிரான்ஸ்லேஷன் படிக்கலாம். கிருஷ்ண குருஜி. தஸ்மான் நிலையம் உத்ருஷ்ய புயம் சர்வே திஷ்டவம் யதா கால பிரதிசந்தோ யத சத்ரோர்விவய மொழிபெயர்ப்பு. ஆகவே உமது எதிரிகளின் சூழ்நிலை மாறும் வரை காத்திருக்கும் வேளையில் நீங்கள் அனைவரும் இச்சொர்க்கலோகத்தை விட்டு வெளியேறி கண்ணுக்கு தெரியாமல் வேறெங்காவது சென்று விடுங்கள். ஹரிஷ்ணபுரம். சோ இப்ப என்ன முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு, தஸ்மாத் நிலையம் உத்சிரிஜ, இப்ப நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க. சொர்க்கலோகங்கள் ரொம்ப உயர்ந்ததுதான், விட்டு போக மனசு வராது, இருந்தாலும் நீங்க கிளம்பிடுங்க. கிளம்பிட்டு என்ன எங்க போங்க நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலி மகராஜ் கண்ணில் படாம எங்கேயானு இருங்க, வேற வேற ரூபத்திலேயாவது இருந்துருங்க நீங்க. ஏன்னா தேவர்களுக்கு அந்த சக்தி உண்டு, ரூபங்களை மாற்றிக்கொள்வார்கள், தேவைக்கு ஏற்போல மாற்றிக்கொண்டு பலி மகராஜ் கண்ணில் படாம இருங்க. வேர் யூ வில் நாட் பி சீன் அப்படின்னா என்ன அர்த்தம், யாத்த காலம் பிரதீக்ஷந்தோ, நீங்கள் வந்து காலங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளா ஆகிற வரையில் நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே சத்தமா இருக்கு, நான் டோரை சாத்தி. அப்போ நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, காலம் யாத்த காலம் பிரதீக்ஷந்தோ, சரியான சமயம் வர வரையில் வெயிட் பண்ணுங்கன்றார். இது ரொம்ப முக்கியம். ஒரு நமக்கு கஷ்ட காலங்கள் வரும் அப்படின்னா சில விஷயங்கள் வெயிட் பண்ணாதான் பொறுமையா சரியா போகும். டக்குன்னு அந்த பீரியட் மோசம் பாரு, அஸ்ட்ராலஜர் சொல்லுவாரு உங்களுக்கு பீரியட் சரியில்லை சார் கொஞ்சம் பாத்துக்கங்க அப்படின்னுவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த காலத்தை நம்ம சிரமப்பட்டு தாண்டி தான் ஆகணும். அந்த நல்ல பீரியட் வர வரையில் எதுவுமே ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மள சில பரிகாரங்கள்லாம் பண்ணலாம், அது கொஞ்சம் கஷ்டத்தை குறைக்கும். அதே போல நம்ம பக்தி செய்யலாம், பக்தி பண்ணா கஷ்டத்தை பொறுத்துக்கக்கூடிய மனப்பான்மை வரும். சரி நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பரிகாரம் இதெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா கஷ்டத்துடைய வீரியத்தை குறைக்கும். பக்தி வந்து வீரியத்தை குறைக்காது, ஆனா பக்தி வந்து நம்ம கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு
நமக்கு பக்குவத்தை கொடுக்கும், மன வலிமையை கொடுக்கும். இதை செய்யக்கூடிய சக்தி வேற எதுக்குமே கிடையாது. நீங்க பூஜை புனஸ்காரம், அதாவது இந்த யாகங்கள் பண்ணி ஹோமங்கள் பண்ணி, அந்த ஹோமங்கள்லாம் என்ன பண்ணணும்னா அந்த சுத்தி உள்ள சூழ்நிலையை கொஞ்சம் மாற்றும், ஃபேவரபிளா மாற்றும். அதுக்குதான் மக்கள் போவாங்க. ஆனா பக்தி அப்படி கிடையாது. பக்தி நம்ம மனசை திடப்படுத்தி விட்டுரும். அதனாலதான் பக்திக்கு ரொம்ப பேர் வரமாட்டாங்க. ஏன்னா மனசை திடப்படுத்திக்கிறது எல்லாருக்கும் பிடிக்காது. சுத்தி உள்ள சூழ்நிலை நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஜாலியா இருக்கலாம் தான் எல்லாரும் யோசிப்பாங்க. அப்படி அவர் சொல்றாரு, இந்த சொர்க்கலோகங்களை விட்டு போய் விடுங்கள் அப்படின்னு. கொஞ்ச நாள் நீங்க போய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நமக்கு நிலைமை ஃபேவரபிளா ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நம்ம இது ஸ்லோகம் 30. இந்த 30வது ஸ்லோகத்தோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கிடுவோம். ஒரு 5 நிமிஷம், இனி கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சதுனால ஒரு 5-10 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாமா உங்களுடைய பர்மிஷனோட? இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லணும். பிரபு பார்க்கலாம் பிரபு. ஓகே, இப்போ இந்த இந்திரன் யாரு, இந்த சொர்க்கங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பழந்தமிழர்கள் என்ன தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க, என்ன நம்ம தமிழர்கள் என்ன கொள்கை வைத்திருந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வேதம் என்ன சொல்லுதோ பாகவதம் என்ன சொல்லுதோ அதே கொள்கையை தான் தமிழர்கள் வச்சிருந்தாங்க. ஏன்னா சில பேர் என்ன சொல்றான், இந்த இந்திரன் வேறு, நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல இல்ல இந்திரன் வேறு, வேதத்துல சொன்ன இந்திரன் வேறு, அதே போல இங்க இருக்கிற கிருஷ்ணர் வேறு, வேதங்கள்ல உள்ள கிருஷ்ணர் வேறு, தமிழர்கள் சொன்ன கிருஷ்ணர் வேறுன்னு ஒரு குழப்பம் இருக்கின்றது. அந்த குழப்பத்தை இல்லைன்னு சொல்றதுக்கு தான் சில பாடல்களை உங்களுக்கு நான் அமைச்சிருக்கிறேன். இந்திரன் அப்படிங்கிறவருக்கு சில குணாதிசயங்கள் உண்டு. வேதத்துல சொல்லியிருக்கிற இந்திரன், புராணத்துல சொல்லியிருக்கிற இந்திரன், பாகவத்துல சொல்லியிருக்கிற இந்திரன்லாம். ஃபர்ஸ்ட் இந்திரன் என்பவர் 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணி அந்த பதவிக்கு போனவர். இது அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். போனவர் நம்பர் 1. 2வது தேவர்களுக்கு பதி. 3வது அந்த இந்திரன் வாழக்கூடிய பட்டணத்துக்கு பேர் அமராவதி. அடுத்தது அந்த இந்திரன் 1000 கண்கள் உடையவர். பாகவத்திலே இது வருது. அவருக்கு ஒரு சாபத்தின் காரணமாக உடம்பெல்லாம் அவருக்கு கண்ணு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வேதங்கள்ல சொல்லக்கூடிய இந்திரனை நம்ம பார்க்கிறோம். இதை தவிர இந்திராணின்னு இருக்கிறாங்க. இந்திரனுடைய மனைவி பேர் இந்திராணின்னு பேர். இதுதான் வேதங்களில் பாகவத்துல சொல்லப்பட்ட இந்திரன். இதே விஷயங்களை தான் நம்ம தமிழ் இலக்கியமும் சொல்லுது. அப்போ வேதங்கள்ல எந்த இந்திரன் சொல்லப்பட்டாரோ அதே இந்திரனைத்தான் தமிழர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள், வழிபட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுக்கான சில பாடல்களை நம்ம குரூப்ல நான் அமைச்சிருக்கிறேன். நீங்க யாராவது படிக்கிறதா இருந்தா படிக்கலாம், அல்லது நான் படிக்கிறேன், உங்களுடைய விருப்பம் அது. ஹரிகிருஷ்ண பிரபு. பிரபு படிங்க. ஒரு 100 வேள்வி உறவோன் தனக்கு பெருவிழா அறைந்ததும். மணிமேகலை 33.4. ஒவ்வொன்னா சொல்லிடுறேன். சோ இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாரு பாருங்க, 100 அஸ்வமேத யாகங்கள் செய்தவன் இந்திரன். நீங்களும் நானும் 100 அஸ்வமேத யாகம் பண்ணா கூட இந்திர பதவிக்கு போயிடலாம். ஸோ அதுவும் பாசிபிள் தான். ஆனா நான் சொல்றேன், இந்த 100 அஸ்வமேத யாகம் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு பண்றதுக்கு சிம்பிளா பக்தி பண்ணி பகவான்கிட்ட வைகுண்டத்துக்கே போயிடலாம். அதனால அது கஷ்டம். அது ஆக்சுவலி இந்திரனா போறது கஷ்டம். அதை என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் தமிழர்கள் என்ன சொல்றாங்க, 100 வேள்வி உறவோன் தனக்கு பிழவான். 100 அஸ்வமேத யாகங்கள் செய்து இந்திர பதவியை அடைந்த இந்த இந்திரன் அப்படின்னு மணிமேகலைங்கிற காப்பியம் சொல்லுது. சிலப்பதிகாரத்துடைய அடுத்த காப்பியம் மணிமேகலை. சரி பிரபு, அடுத்தது படிங்க. திருமுருகாற்றுப்படை. 110 அடுக்கிய நாட்டத்து 100 பல்வேள்வி முற்றிய வென்று அடுகொட்டத்து 2 ஏந்திய மறுப்பின் எழில் நடை தாழ் பெருந்தடக்கை உயர்த்த யானை இருத்தம் ஏறிய திருக்கிழார் செல்வனும். திருமுருகாற்றுப்படை 185. திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு சங்க நூல். அது சங்க இலக்கியங்கள். ஏன்னா மணிமேகலை சிலப்பதிகாரம் பின்னாடி வந்தது, கொஞ்சம் பின்னாடி வந்தது. பட் சங்க இலக்கியங்கிறது ரொம்ப பழசு. 8 தொகை 10 பாட்டு அதுல வருது. திருமுருகாற்றுப்படைங்கிறது ரொம்ப பழைய சங்க இலக்கியங்கள். அது ப்ராப்பர் சங்க இலக்கியம். அதுல இந்திரனுடைய லட்சணங்கள் என்னன்னு சொல்றாங்க பாருங்க. 110 அடுக்கிய நாட்டத்து. 100 × 10 1000. நாட்டம்னா கண்ணு சொல்றாங்கல்ல. என்னடா நாட்டம் இல்லாம இருக்க அப்படின்னா கவனிக்காம இருக்க. கவனிக்கிறது கண்ணாலதான் கவனிப்போம் நம்ம. சோ பார்ப்போம் நம்ம. அதான் 110 அடுக்கிய நாட்டத்து 100 × 10 1000 கண்கள் கொண்ட இந்திரன் 100 பல்வேள்வி முற்றிய வென்று. 100 பல்வேள்வி, அதாவது 100 அஸ்வமேத யாகங்களை செஞ்சு அந்த பதவிக்கு அவர் வந்திருக்கிறார்.
ஸோ வந்து அவர் என்ன பண்றாரு, எனிமிகளை ஜெயிக்கிறாரு. கொற்றம்னா எனிமி, அசுரர்களை ஜெயிச்சு இந்திரனாக வந்து 100 அஸ்வமேத யாகம் பண்ணி இந்திரனாக மாறி இந்திர பதவிக்கு வந்து அசுரர்களை ஜெயித்தவர் இந்த இந்திரன். ஈரிரண்டு ஏர்திய மழுப்பின் எழில் நடை, அதாவது ஐராவதம்ங்கிற யானை அவருக்கு வாகனமாக இருக்கின்றது. இதுவும் நம்ம பாகவத்துல பாக்குறோம். அதுக்கு 4 தந்தங்கள். அதனால 2 2 2 4 ஈரிரண்டு ஏந்திய மறுப்பின் எழில் நடை, அப்பேற்பட்ட எழில் நடை தாழ் பெருந்தடக்கை உயர்த்த யானை. அப்படிப்பட்ட யானை, ஐராவதம்ங்கிற யானையில உட்கார்ந்து கொண்டு இந்திரன் வந்து வர்றாரு. சோ எருத்தம் ஏறிய திருக்கிளர் செல்வனம். திருக்கிளர் அதாவது பார்த்தாலே இந்திரனை போல உண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி செல்வங்கள் உடையவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு செல்வம் உடையவர் இந்திரன் அப்படின்னு திருமுருகாற்றுப்படை பழைய சங்க இலக்கியம் இந்த இந்திரன் தான் அப்படின்னு சொல்லுது. ரைட் பிரபு, அடுத்தது யார? பிரபுன்னு இல்லை, யார் வேணா படிக்கலாம், தமிழ் தானே. நான் படிக்கிறேன் பிரபு. ப்ளீஸ். மாயோன் மேய காடுரை உலகமும் தேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புழல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தலென. தொல்காப்பியம். தொல்காப்பியம். தொல்னா ரொம்ப பழசு. தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க போதும். தொல்னா ரொம்ப பழமையானது. தமிழ்ல ரொம்ப பழமையான காப்பியம் தொல்காப்பியம். அதனாலதான் அதுக்கு பேரு. அந்த தொல்காப்பியம் சொல்லுது, இந்த நிலங்கள், உலகத்துல உள்ள நிலங்கள்லாம் எப்படி பிரிச்சிருக்குன்னா, மாயோன் மேய காடுரை உலகமும், காடும் காடு சார்ந்த இடங்களும் மாயோன் கிருஷ்ணர் திருமால் தான் அதுக்கு கடவுள். அதே போல சேயோன் மேய மைவரை உலகமும், முருகன் வந்து ஒரு நெலுக்கு கடவுள். வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், அப்போ புனல்னா தண்ணீர் நிறைந்த இடங்கள் வேந்தன் மேய. வேந்தன்கிறது சில பேர் என்ன தப்பா அர்த்தம் சொல்லிடுறாங்கன்னா, வேந்தன்னா அரசன் அப்படின்றாங்க. அரசன் ஆளுகிறான்னு. எல்லா நிலத்தையும் அரசன் தான் ஆளுவாரு. பாண்டிய நாட்டுக்கும் அரசன் தான், சேர நாட்டுக்கும் அரசன் தான், இந்தியாவுக்கும் பிரதம மந்திரி, தமிழ்நாட்டுக்கு முதல்வர் இருக்கிறாரு, அங்க டொனால்டு ட்ரம்ப் இருக்காரு, எல்லாத்துக்கும் ஒரு அரசன் தான் ஆளுவாங்க. அதனால வேந்தன்னா இங்க வந்து அது கிடையாது, தேவர்களின் வேந்தன் அப்படின்னு விளக்கம் எழுதுகிறார்கள். விஷயம் அறிந்த கமெண்டேட்டர்ஸ்லாம் தேவர்களுக்கே வேந்தன் யாரு? இந்திரன். அந்த இந்திரன் தான் அந்த உலகங்களுக்கு, அந்த நிலத்துக்கு அவர் வந்து அதிபதியாக இருக்கிறாருன்னு அந்த 5 நிலங்களாக பிரித்து ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொருவர் வழிபாட்டு கடவுளாக இருந்திருக்கிறார். அப்ப இந்திரன் வழிபாட்டு கடவுளாக இருந்திருக்கிறார். அந்த இந்திரனுக்கு கோயில்லாம் கட்டி கும்பிட்டு இருக்கிறாங்க. இந்திரனுடைய வாகனமான ஐராவதத்துக்கும் கோயில் கட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம தமிழ் இலக்கியங்கள் சொல்கிறது. அந்த இந்திரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவலோகத்தை ஆள்பவர், அந்த தேவ பட்டணம் அவருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லக்கூடியது. இத அடுத்த பாட்டு படிக்கலாம், சிலப்பதிகாரம். அமராவதி காத்து அமரனின் பெற்று தமரில் தந்து தகைசால் சிறப்பின் 15 போட்டிருக்க பிரபு. ஒரு நிமிஷம் இருங்க. அமராவதி காத்து தமரில் தந்து தகைசால் சிறப்பு, அது விட்டுருங்க, 15 விட்டுருங்க. நீங்க அந்த பாட்டை தொடர்ந்து படிக்கலாம். பொய்வகை இன்றி பூமியில் புணர்த்த ஐவகை மன்றத்து அமைதியும் காண்குதும் நாரதன் வீணை நயம் தெரிய பாடலும் தோரிய மடந்தை வாரம் பாடலும் 1000 கண்ணோன் செவி அகம் நிறைய. சிலப்பதிகாரம் 6.14. ஜெய். இப்ப வந்து அவங்க அந்த இந்திரனை பற்றி இந்த பாடல் சிலப்பதிகாரம் சொல்லுது. அது எப்படிப்பட்டவன்? அமராவதி காத்து. அமராவதின்னு நம்ம பாகவத்துல பார்த்திருக்கோம், இந்த சாப்டர்லேயே தான் பார்த்தோம். அமராவதிங்கிற ஒரு சிட்டிக்கு, அந்த தேவ உலகத்துக்கு அவர் வந்து ஓனர். அவர் தான் ஓனர், அவர் தான் ராஜா. சோ அமராவதி காத்து அமரனின் பெற்று தமரில் வந்து தகைசால் சிறப்பில். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இது கொஞ்சம் நீங்க தப்பா நினைக்க கூடாது யாருமே. காப்பியத்துல இருக்கிறத நான் சொல்றேன். ஏன்னா சமஸ்கிருதத்திலும் சரி தமிழ்லையும் சரி அக வாழ்க்கை புற வாழ்க்கைன்னு சொல்ல கணவன் மனைவிக்கு உள்ள விஷயங்களையும் அது சொல்லும். இங்க வந்து கண்ணகி கோவலன் 2 பேருக்கு திருமணம் நடந்து கோவலன் கண்ணகியருடைய அழகை வந்து பாராட்டி பாடுறாரு.
அப்படி பாடும் பொழுது அவர் சொல்றாரு, உன்னுடைய இடையானது தேவர்களின் தலைவனாகிய இந்திரன். அந்த இந்திரன் எப்படிப்பட்டவர்னா கையில வஜ்ராயுதம் வச்சிருக்கிறார். மின்னலான ஆயுதம் ஒரு ஆயுதம். அந்த மின்னலான ஆயுதம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நடுவுல புடி இருக்கும், 2 பக்கமும் ஷார்ப்பா இருக்கும், எப்படி வேணா அட்டாக் பண்ணலாம் அது, அப்படிப்பட்டது. அதே போல அந்த பிடி எவ்வளவு கைக்கு அடக்கமா இருக்குமோ அது போல உன்னுடைய இடுப்பு ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வர்ணிக்கிறாரு. இப்ப அந்த தன்னுடைய மனைவியினுடைய அழகை வர்ணிக்கிறதுக்கு யார உதாரணமா சொல்றாரு அப்படின்னா இந்திரனை உதாரணமாக சொல்கிறார். அமராவதி காத்து, அந்த அமராவதிக்கு நாயகனான அந்த இந்திரன் என்ன, அதே போல 1000 கண்ணோன், 1000 கண்ணோன் வந்து 1000 கண்களை உடைய இந்திரன். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாரதன் வீணை நயந்திரும் பாடலும். நாரதமுனி அப்ப சொர்க்கலோகத்துக்கு போகும்பொழுது அந்த வீணையை மீட்டிக் கொண்டு அவர் பாடுவார். அவர் நாராயண நாமம் தான் பாடுவார், இருந்தாலும் சொர்க்கலோகத்தையும் அவர் பாடுவார். நாரதன் வந்து பாடக்கூடிய சொர்க்கலோகத்தில் இருக்கிறார். அதே போல தோரிய மடந்தை வாரம் பாடலும், அதாவது அங்க உள்ள அழகான பெண்கள்லாம் நாட்டியமாடி இந்திரனை மகிழ்விப்பார்கள். அப்படிப்பட்ட இந்திரன் கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதம், அந்த வஜ்ராயுதத்தை போல அழகான இடுப்பை உடையவளே அப்படின்னு மனைவியை குளோரிஃபை பண்ணும்போது இந்திரனை ரெஃபரன்ஸா அவர் சிலப்பதிகாரத்தில் கொடுக்கிறார். இப்படி ஒரு பாட்டு வருது. அடுத்த பாட்டு சிலப்பதிகாரம் தான், அதோட முடிச்சுக்கிடுவோம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ப்ளீஸ். தேவர் கோமான் தெய்வ காவல் படை நினைக்கு அளிக்க அதன் இடை நினைவு. இல்ல அது டிரான்ஸ்லேஷன், அது வேண்டாம், அடுத்த பாட்டு படிச்சுக்கங்க. நான் டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்ப பிறவா யாக்கை தானே? அதேதான். பிறவா யாக்கை பெரியோன் கோயிலும் ஆறுமுக செவ்வேல் அணித்திகள் கோயிலும் வால் வளைமேனி வலியோன் கோயிலும் நீலமேனி நெடியோன் கோயிலும் மாலை வெண்குடை மன்னவன் கோயிலும் மாமுது முதல்வன் வாய்மையின் வாளா நான்மறை மறைபின் தீமுறை ஒரு பால் தாய் வயிற்றில் இல்ல அது வேண்டாம், நான் சொல்றேன், மீனிங் சொல்றேன். இது மீனிங் நான் உங்களுக்கு கொடுத்தது, நீங்க அப்புறம் தனியா இருக்கும்போது நீங்க படிக்கலாம். இப்ப நான் வந்து சொல்லிடுறேன். அந்த மதுரை பூம்புகார் நகரங்கள்ல என்னென்னலாம் கோயில்கள் இருந்ததுன்னு சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் சொல்றாரு. யாராருக்கு கோயில் இருந்தது? பிறவா யாக்கை பெரியோன் கோயிலும். பிறவா யாக்கை, யாக்கைனா உடம்பு, பிறவாத உடம்புடையவர் சிவபெருமான். ஏன்னா அவருக்கு அவதாரங்கள் கிடையாது. பகவான் விஷ்ணு தான் அவதாரம் பண்ணுவார், சிவபெருமான் அவதாரம் பண்ண மாட்டார். அவர் சமஹார கடவுள் அப்படிங்கிறதுனால இந்த உலகத்தை அழிப்பது ஒரு மெயின் கடமையா இருக்கு அவருக்கு. பகவான் விஷ்ணு தான் காப்பாற்றக்கூடியவருங்கிறதுனால அவதாரங்கள் பண்ணி இந்த உலகத்தை காப்பாற்றுறாரு. அதனால சிவபெருமானுக்கு பிறவா யாக்கை பெரியோன்னு பேரு. ஸோ பிறவா யாக்கை பெரியோன் கோயிலும் அவருக்கு கோயில் இருக்கு. அறுமுக செவ்வேல் அணிதிகள் கோயிலும், அறுமுகம் 6 முகங்களுடையவர் முருகப்பெருமான், நமக்கு எல்லாம் தெரிஞ்சவர் தான், அவருக்கு கோயில் இருக்கு. வால் வளை மேனி வாலியோன் கோயிலும். வால் வளை மேனி அப்படின்னா வெள்ள சங்கு மாதிரி இருக்கக்கூடியவர் பல்ராமர், பல்ராமருக்கு கோயில். வால் வளை மேனி வாலியோன் கோயிலும். வாலினா அவர் ரொம்ப பவர்ஃபுல், வலிமை உடையவர், அதனால பல்ராமருக்கு வலன் அப்படின்னு பேர் தமிழ்ல. அவருக்கு கோயில் இருந்தது. நீலமேனி நெடியோன் கோயிலும், நீலமேனி உடைய பகவான் திருமாலுக்கு அல்லது கிருஷ்ணருக்கு கோயில் இருந்தது. அடுத்து மாலை வெண்குடை மன்னவன் கோயிலும், அழகான மாலையை அணிஞ்சிருப்பார், தேவலோக பூக்களால மாலை போட்டுருப்பார். அதே போல வெண்குடை, வெண்கொற்ற குடையை தேவர்கள்லாம் பிடிச்சு கொண்டு வரக்கூடிய இந்திரனுக்கு கோயில் இருந்தது. மாமுது முதல்வன் வாய்மையின் வழா நான்மறை மரபின் தீமுறை ஒரு பால். அதாவது மாமுது முதல்வன் பகவான் நாராயணர், அவர் தான் மாமுது முதல்வன், ரொம்ப பழமையானவர். அவர் என்ன கொடுத்தாரு? வேதங்களை கொடுத்தார். 4 வேதங்களை உபதேசித்தார் பிரம்மாவுக்கு. அந்த முறைப்படி யாகங்கள் அந்த கோயில்கள்லாம் நடந்து கொண்டிருந்தன அப்படின்னு சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் சொல்றாரு. இதெல்லாம் மதுரை பூம்புகார் நகரங்கள்ல இருக்கக்கூடிய நிகழ்ச்சி. இவங்களுக்கெல்லாம் கோயில். அடுத்த வாரம் பார்ப்போம். ஐராவதன், இந்திரன் யானை, ஐராவதன் வெள்ளை யானை, அதுக்கு தனி கோயில். அதையும் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்க போறோம். இப்படியாக தமிழர்கள் இந்திரனை கொண்டாடி இருக்கிறார்கள். சிலப்பதிகாரத்துல இந்திர விழானே ஒரு 3-4 சாப்டர் இருக்கு. இந்திரனுக்கு விழா எடுத்து பயங்கரமா ஃபெஸ்டிவல் நடந்து அந்த இந்திர விழால தான் சிலப்பதிகாரத்தினுடைய கதையே நடந்தது. இப்படியாக இந்திரன் என்பவர் தேவலோகத்து அதிபதி. தமிழர்கள் பழந்தமிழ் நாகரிகத்துல இந்திர வழிபாடு, இந்திரனுக்கு கோயில்லாம் இருந்திருக்குன்னு நம்ம பாக்குறோம். ஸோ இன்னைக்கு இதோட க்ளோஸ் பண்ணிக்குவோம். கிருஷ்ணா வில்லிங் அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணலாம்.
இந்த சாப்டரை முடிச்சிடலாம். ஓகே, நீங்க கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்ல ஏதாவது சொல்றதா இருந்தாலும் சொல்லலாம். சொல்லுங்க பிரபு. பிரபு, இந்திரனுக்கு அப்புறம் இது வரைக்கும் கோயில் இருந்திருக்குன்னா அதுக்கப்புறம் எப்படி பிரபு அந்த வழக்கு ஒழிஞ்சு போச்சு? அந்த வழிபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா சிதைஞ்சு போச்சு பிரபு. சரி, அதாவது இப்ப படையெடுப்புகள் நடக்குது, பூம்புகார்ல கொஞ்சம் கடலோட போயிடுச்சு, மதுரையில நெருப்பு பிடிச்சே போச்சு. இந்த அம்மாவை கோவப்படுத்தி விட்டாங்க இல்லையா, கண்ணகி எல்லாருமா சேர்ந்து இந்த கோவலனை கொலை பண்ணி, தப்பா கொலை பண்ணதுல அந்த அம்மா சிலம்பு எடுத்து அடிச்சோன்னா மதுரையில பல இடங்கள், இன்னைக்கு நம்ம பாக்குற மதுரை ரொம்ப கம்மி, ஆக்சுவலா மதுரை ரொம்ப பெருசு, பெரிய ஊர் அது. ஸோ அப்படி போச்சு. அப்புறம் படையெடுப்புகள் இந்த மாதிரிலாம் வந்து பொதுவாகவே வேதிக் கல்ச்சர் குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா, கலியுகம் ப்ரோக்ரஸ் பண்ண அப்புறம் இந்த கோயில்கள்லாம் இதான். இப்பயே நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல கோயில்கள் இருக்கு, அந்த கோயில்கள்லாம் சரியான இது இல்லை, திருப்பணி நடக்கலை அப்படின்னு அப்படியே இடிமானப்பட்டு கிடக்கு. அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிருச்சு அதெல்லாம். ஏன்னா நம்ம சிலப்பதிகாரம் பாக்குறது 2500 வருஷம் கிட்டத்தட்ட அது நடந்து. அப்புறம் நடக்கக்கூடிய படையெடுப்புகள், அந்த இது அரசியல் மாற்றங்கள் எல்லாம் போச்சு. அப்ப வந்து வேதங்களை ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரிக்டா பண்றவங்க தான் இந்திரனுக்கு விழா எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப உங்களுக்கு வந்து இந்திரனுக்கு பக்தி மார்க்கம்லாம் கிடையாது. இப்ப சிவபெருமான், விஷ்ணு, முருகனுக்கு எல்லாம் பக்தி இலக்கியங்கள்னு இருக்கு. இந்திரனுக்கு பக்தி இலக்கியங்களே கிடையாது. வைதிக முறையில அவருக்கு வழிபாடு அது போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வேதம் குறைய குறைய இதெல்லாம் போயிடும். ஸோ அப்ப நம்ம லிட்ரேச்சரை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, இப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னு. பலராமர் கோயில் இருந்திருக்கு பாருங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, கிருஷ்ண பலராமர் கோயில் நம்ப முடியுதா? நம்ப முடியல. அதுவும் இல்லாம போயிடுச்சு. என்ன பிரபு? பலராமருக்கும் கோயில் இல்லாம போயிடுச்சு. எல்லாம் போச்சு பாருங்க. இன்னும் இப்ப நீங்க பரிபாடல் எடுத்தீங்கன்னாக்கா அந்த அழகர் மலைன்னு சொல்றோம்ல, கள்ளழகர் கோயில், அந்த மலையில பலராமர் கோயில்லாம் இருந்திருக்கு, கிருஷ்ண பலராமர் கோயில்னே இருந்திருக்கு, ஆதிசேஷனுக்கு கோயில் இருந்திருக்கு, பரிபாடல்ல வருது. ஆதிசேஷன் கோயிலுக்கு அவ்வளவு கூட்டம், எல்லாரும் போய் வழிபட்டு இருக்காங்க 3000 வருஷம் முன்னாடி. அப்படியே காலங்காலமாக எல்லாம் அழிந்து போகாது. இலக்கியத்தை தவிர ப்ரூஃப் இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. மேபி கொஞ்சம் அந்த செப்பேடுகள் அந்த கல்வெட்டெல்லாம் பிடிச்சா மேபி வில் கெட் சம்திங். ஆதிசேஷன் கோயில் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு தெரியுது. ஆக தமிழர்கள் அவ்வளவு கொண்டாடி இருக்காங்க இந்திரனை. இந்திரன், ஐராவதம், ஆதிசேஷன், பலராமர், கிருஷ்ணர் எல்லாம் கொண்டாடி இருக்காங்க. தேங்க்ஸ் பிரபு. ஓகே, வேற எதுவும் கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம இதோட முடிச்சுக்கிடுவோம். அடுத்த 30வது ஸ்லோகத்துல நம்ம நிறுத்தி இருக்கிறோம். கிருஷ்ணாவில்லையும் அடுத்த வாரத்துல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணோம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய், ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய், அனந்த கோடி வைஷ்ணவ விருந்தக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.